வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் டிஎன்டிஇடி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளும், ஆனுவல் பிளான், அதேபோல் தேர்வு நடைபெறக்கூடிய தேதிகள், தேர்ச்சி பெறக்கூடிய விகிதங்கள் எவ்வாறு கால்குலேட் பண்ணப்படுது, அதேபோல் அதற்கான கல்வி தொகுதி என்ன, வயது வரம்பு என்ன, விண்ணப்ப கட்டணம் என்ன, விவரங்கள் அதை பற்றி தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதேபோல் இப்போ தற்போது டிஎன்டிஇடி ரிசல்ட், அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மற்றும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற டிஎன்டிஇடி ரிசல்ட் தேதி எப்பொழுது அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. இதில் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் எண்டில் வெளியிடும் சொன்னாங்க. இன்றைய தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி 28ஆம் தேதி ஆகிவிட்டது. இது வரைக்கும் தேர்வு முடிவுகள் பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் இன்னும் வரல. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 30ஆம் தேதிக்குள்ளே, அதான் 31 சாட்டர்டே வருது, அதனால் 30ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியிடவில்லை. அதேபோல் நீங்கள் பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எதாவது இருக்கும். அதை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் அஃபிஷியலாக பெற்றுக்கொள்ள முடியும். கால் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டில் ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி தான் ரிப்ளை வருது. அதனால் நீங்களும் அதேபோல் அந்த கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் அதே மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 முக்கிய தகவல் தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்டிஇடி ரிசல்ட் டேட் எப்போ, அதே மாதிரி 50% ஆஃப் கட் ஆஃப் மார்க் பற்றி ஏதேனும் இன்ஃபர்மேஷன் வெளியாயிருக்கா, அதேபோல் பாஸ் மார்க் குறைப்பது பற்றி ஏதேனும் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வகையில் ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 70%, 75 மார்க் அப்படின்றது தான் 50%. அதான் மொத்தம் 150 மார்க்குக்கு தேர்வு எழுதியிருக்கோம். அதில் 150ல் 75, 50% நீங்கள் 150ல் 75 மார்க் எடுத்தாமே நமக்கு தேர்ச்சி அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ண வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அரசு தரப்பில், டிஆர்பி தரப்பில் அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் 50% ஆஃப் மார்க் எடுத்தால் நமக்கு அந்த எலிஜிபிள், அதாவது இது நமக்கு போஸ்டிங் கிடையாது, இது எலிஜிபிள் தான். எலிஜிபிள் அப்படின்றது அதை நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் இதெல்லாம் சேர முடியும். அதே போல் நமக்கு அந்த ரேங்கிங் அடிப்படையில் கிடைக்கும்போது நீங்கள் ஒரு தேர்ச்சி வீதத்தில் எலிஜிபிள் டெஸ்ட் தான் அது, சரிங்களா? டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. அதனால் நீங்கள் 50% எடுத்தாவே டெட். இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதனால் இந்த 70%, அதாவது 50% நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா அதிகப்படியான ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதால் கண்டிப்பாக இந்த 75 மதிப்பெண்களாக மாற்றக்கூடும் என எதிர்பார்ப்பு எழுத்திருக்கு. ஏன்னா ஆசிரியர்களுடைய அந்த கண்டிப்பாக டெட் தேர்ச்சி பெற்றிருப்பது அறிவிப்பு இருக்குது பார்த்திங்களா. அதனால் 50% கட் ஆஃப் மார்க் எடுத்தாவே அனைவரும் தேர்ச்சி, எந்த ஒரு பாகுபாடுமின்றி அனைத்து கேட்டகரிக்கும் 50%, 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி அறிவிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி 75 மதிப்பெண்கள் எடுத்து அந்த தேர்ச்சி வீதங்களில் அதற்கான வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அந்த கோரிக்கைகள் நிவர்த்தி செய்த பின்னர் மட்டும்தான் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. 150ல் 75 மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி, அதாவது 50% ஆஃப் கட் ஆஃப் மார்க் எடுத்தால் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஎன்டிஇடியோடைய ரிசல்ட் டேட் இன்னும் அஃபிஷியலாக வரவில்லை. அதனால் ஜனவரி எண்டுக்குள்ளே வரும் சொல்கிறாங்க. இன்னும் 3 days தான் இருக்குது. அதனால் இந்த மாதம் வெளியிடக்கூடுமா அல்லது பிப்ரவரி மாதம் ஆகிவிடுமா எப்பொழுது என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தல் தகவல் இது வரல. இதில் பார்த்தீங்கன்னா trb.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக தான் நம்ம இந்த டெட் ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். அதேபோல் டிஆர்பியோட கான்டாக்ட் நம்பர் வச்சு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்க முடியும். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் அஃபிஷியலாக நீங்கள் கேட்டுக்க முடியும். எந்த ஒரு தகவலையும் அதிகாரப்பூர்வமாக தெரிந்து கொள்வதற்கு trb.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடும் பட்சத்தில் உங்களுடைய அதனுடைய ஃபைனல் ஆன்சர் அதேபோல் ஆனுவல் பிளான் இப்போ தற்போது பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான டென்டேட்டிவ் அதாவது தோராயமாக அதற்கான டைம் டேபிள் வந்துட்டுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு 2 டெட் தேர்வு வர இருப்பதாக அதில் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இந்த 2026ஆம் ஆண்டு 2 டெட் தேர்வுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உத்தேசிக்கப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமான ஃபைனல் ஆனுவல் பிளான் வெளியிடும் பட்சத்தில் 2 தேர்வுகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்காக இந்த சிறப்பு தேர்வு எதுவும் நடைபெறுவதற்கான டைம் டேபிள் குறிப்பிடப்பட்டிருக்கா என்பது தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் 75 மார்க் எடுத்தால் நமக்கு பாஸ் அப்படின்றத அதற்கான பதிலளித்து அதற்கான கோரிக்கையை நிறைவேற்ற பின்னர் மட்டுமே டெட் ரிசல்ட் வெளியிடக்கூடும் என்ற தரப்பினரின் வாதங்கள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம பொறுத்திருக்க தர வேண்டும். டிஎன் ரிசல்ட் எப்பொழுது வெளியிடப்படும், 2025ஆம் ஆண்டுக்கான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் என்பது இதுவரையிலும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவல் சந்திக்கலாம். நன்றி.